நம்ம அப்பா அம்மா வந்து நல்ல விதமா நம்ம பையன் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா ஓடுது. மன உளைச்சல்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. இப்ப லோ காஸ்ட்ல ஒரு பொருளை வாங்கிட்டாங்க, அது ஃபால்ட் ஆயிடுச்சு. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வருவாங்க, அதாவது வேற எங்கேயோ வாங்கிட்டு அந்த மிஷின் எடுத்து உங்ககிட்ட வருவாங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இப்போ என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து தெரியாம வாங்கிடுவாங்க, அவங்க யார் மூலியமா நீங்க சொல்ற மாதிரி ரெஃபர் பண்ணி எங்கள்கிட்ட வருவாங்க. வரும்போது அந்த இயந்திரத்தை பார்ப்போம், பார்த்து இது என்னென்ன போய், ஏன்னா இப்போ நாங்க வந்து அதை சர்வீஸ் பண்ணிடுவோம், சர்வீஸ் பண்ணி அது திரும்பி ஒரு 10 days தான் வரும் அந்த இயந்திரம். ஏன்னா பொருள் தரமற்ற பொருள், அது மோட்ரு இதெல்லாம் வந்து அலுமினியம் வண்டியில போடுவாங்க. உள்ள ஸ்டாமிங் இதெல்லாம் வந்து விலை குறைவான ஸ்டாமிங் தான் போடுவாங்க. அந்த உள்ள ரோட்டார்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைவான ரோட்டார். ஏன்னா அது இன்னைக்கு உள்ள உங்களாலையுமே ஒரு மோட்டார் நான் கொடுக்குறேன், இது 1 HP சொன்னா நீங்க எப்படி பிலீவ் பண்ண, எனக்கு தெரியாது. அப்போ நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அப்போ எங்க நடக்கும் அப்படின்னா, ஒரு வைண்டர்ட்ட போனோம்னா இது இத்தனை HP இது மோட்ரு, இது உள்ள இருக்கிறது காப்பர் வேணும், இது இவ்வளவுதான் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து எத்தனை பேர் அதை போய் பார்ப்பாங்க, அதுக்கான சாத்தியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு அந்த மிஷினை எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ற நிலைமை நம்ம இல்லை. மிஷினை வாங்குறோமா, பால் கறக்குறோமா, ஓடுதா, அதோட போச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற வந்து இப்போ அப்பா அம்மாங்க இருப்பாங்க, அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து நல்ல விதமா நம்ம பையன் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு, நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கும் இருக்கும், அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். ஸோ இல்லையா? ஸோ அந்த நாங்கள் சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கூகுள்லாம் பார்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதை நல்லா விசாரிச்சு இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர் வந்து நல்ல இயந்திரம் வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். விலை குறைவா போயிடக்கூடாது. நம்ம அப்பா அம்மா போயப்போ அவ்வளோலாம் வேணாம், கம்மியா கொடுங்க கேட்பாங்க. மார்க்கெட்ல எப்படி இருக்குது, அந்த இயந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம யங்ஸ்டருக்கு இன்னைக்கு நல்லா தெரியும். எங்கெல்லாம் போய் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது உட்காந்த இடத்துலயே சர்ச் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஓரளவுக்கு ஒரு 50% வந்து நம்ம வந்து ஒரு நம்பகத்தை வந்து நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறத இது மூலமா நாங்க சொல்றோம்.